NEP என்பது வெறும் மொழி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்றது மட்டும் இல்ல சார், அந்த NEP எங்களுடைய ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய பல சரத்துகள் இருக்கின்றது. ஆசிரியர்கள் எப்போ வேணா நீ வேலைக்கு எடுக்கலாம், எப்போ வேணா நீ தூக்கி போடலாம், தலைமை ஆசிரியர் சொன்னா மட்டும்தான் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கின்றது. ஆக இதெல்லாம் சேர்த்து தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை எதிர்க்கிறார் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன். பேரத்தலைவரே, வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் வரும்போது, நிதிநிலை அறிக்கை வரும்போது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூப்பிட்டு வச்சு ப்ரீ பட்ஜெட்டிங் மீட்டிங் நடத்தி பண்றாங்க. வேளாண் பட்ஜெட் என்று வரும்போது விவசாய சங்கத்தெல்லாம் அழைத்து ஒரு பட்ஜெட் போட்டு அவங்கள கருத்துக்களை சொன்னார். வெரி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், ஏன் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசி நீ ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா என்ன என்று சொன்னார். அதனால தான் ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு வந்து ஒரு 1500 மாணவர்களை வரவழைத்து அவங்களும் உரையாடி அதன் மூலமாக சில அனௌன்ஸ்மெண்ட் நான் அறிவிக்க இருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக நான் சென்றிருக்கின்றேன். 77 வகையான காம்பவுண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதில் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய கருத்துக்கள், நாங்கள் என்னென்ன போய் பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் சொல்லிட்டு தான் போயிருக்கேன். இன்க்ளூடிங் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதற்கொண்டு எல்லாத்தையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் ஆய்வு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இருந்துக்கு இந்த ஃபைண்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் சரி செஞ்சு தரேன் என்று தான் நான் சொல்லியிருக்கேன். 234 பேருக்கும் என்னென்ன கட்டடங்கள் இருக்கிறதுங்கிறது நான் ஒரு லெட்டராகவே எல்லாத்துக்குமே நான் அனுப்பிச்சிருக்கேன். நான் அந்த 234 தொகுதிகளில் நான் பயணம் செய்யும்போது என்னால் மறக்க முடியாது நாமக்கல்லில் இருக்கின்ற மல்லசமுத்திரம் என்கின்ற ஒரு பகுதியில் இருக்கின்ற ஒன்றிய தொடக்கப்பள்ளி. அங்கே போகும்போது அந்த மல்லசமுத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி கீழே அரிஜன் காலனி என்று இருந்தது. அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் அது வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கில் வெற்றி பெற்ற பிறகு நான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்குன்னா உடனடியாக ஜியோ போட்டது ஜியோ காப்பி ஒரு கையில் எடுத்துக்கிட்டு நேரடியாக அந்த ஸ்கூலுக்கு போட்டு கருப்பு மையை எடுத்து அந்த அரிஜன் என்கின்ற பேரை காலையில் அழிச்சிடுவா என்று சொன்னார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இன்றைக்கு காமன் ஜியோவாகவும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்த மாதிரி அரிஜன் இந்த காலனி என்று இருக்குதோ அதை தூக்கி எறிகின்ற அளவுக்கு நாங்கள் அதை செய்யவிருக்கிறோம் என்பதை நான் பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.